ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே ரெசிபி புளிச்சக்கீரை கடைசல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் நறுக்கி வச்சுருக்க 4 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு அது நல்லா வதங்கின பிறகு ஒரு வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கின பிறகு அடுத்து 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு அதோட பச்சை வாசனை போன பிறகு புளிச்சக்கீரை ஒரு கட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. நல்லா வெந்த பிறகு நல்லா மசிச்சு விடுங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சா தான் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா மசித்த பிறகு நான் எனக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா உப்பு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் பொடி பொடியாக நல்லா நறுக்கி வச்சுருக்க பூண்டு, அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ப்ரௌனிஷாக வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அந்த ப்ரௌனிஷாக வந்த பிறகு ஒரு வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதங்கின பிறகு வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஆட் பண்ண பிறகு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண விட்டு நல்லா வெங்காயம், அந்த சில்லி பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஏற்கனவே நம்ம கீரை மசிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த மசிச்ச கீரையோட இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா புளிச்சக்கீரை கடைசல் ரெடி. இது சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.